வணக்கம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதி, புதுச்சேரியில் மாகே ஏனம் தவிர்த்து 28 தொகுதி, காரைக்காலில் இருக்கிற 5 தொகுதி, அதோட தேவிகுளம் கேரள மாநிலத்தில் இருக்க தேவிகுளத்திலையும் சேர்த்து 268 தொகுதி வருது. இந்த அனைத்து தொகுதிகளையும் நாங்கள் தனித்து போட்டியிடுறோம். அதில் எங்களுக்கு தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலில் எங்களுக்கு சின்னமாக இந்த இரட்டை மெழுகுவர்த்தி எங்களுக்கு ஒதுக்கி இருக்குது. இந்த இரட்டை மெழுகுவர்த்தி நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம், இரட்டை மெழுகுவர்த்தி. இரட்டை மெழுகுவர்த்தி இதுவரை எங்கள் எண்ணத்தில் எரிந்த நெருப்பு இப்போது எங்கள் சின்னத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. இது புரட்சி தீ. இது தீயவற்றை தின்னும், கொடியவற்றை கொளுத்தும், பெரு நெருப்பாய் பற்றி பரவும். இது எம் இன விடுதலைக்காக தன்னையே உருக்கிக் கொண்டு அழித்துக் கொண்டு உலகத்திற்கு ஒளியை கொடுக்கும் இந்த மெழுகுவர்த்தியை போல எங்களை வதைத்துக் கொண்டு, எங்களை வருத்திக் கொண்டு எம் இன மக்களுக்காக நாங்கள் அயராத அரும்பாடாற்றுவோம் என்பது இந்த மெழுகுவர்த்தி ஒரு தியாகத்தின் அடையாளம், ஒரு ஈகத்தினுடைய குறியீடு. அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற எங்கள் அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக இருண்டு கிடக்கிற இன மக்களுக்கு வெளிச்சத்தை ஏற்ற வருகிற இந்த இரட்டை மெழுகுவர்த்தி உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் தமிழ் சொந்தங்களுக்கும், என் தாய் நிலம் முழுமைக்கும் நிறைந்து வாழ்கிற எம் இன உறவுகளுக்கும், அவருடைய அன்பு பிள்ளைகள் இந்த இரட்டை மெழுகுவர்த்தியை சின்னமாக எடுத்து வருகிறோம். இதில் வாக்கு செலுத்தி எங்களை வலிமைப்படுத்த வேண்டும். இந்த இரட்டை மெழுகுவர்த்தியில் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும், நம் மண்ணை காக்கும், தமிழ் தேசியனத்தின் மானத்தை காக்கும், மீட்கும் என்று அன்போடு வேண்டுகிறேன். எங்களுடைய சின்னத்தை வரலாற்றில் தமிழர் தேசிய இனம் முதலாக அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது, தமக்கென்று ஒரு அரசியல் வலிமையை உருவாக்குவதற்கு. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற இந்த இரட்டை மெழுகுவர்த்தியை மதிப்புமிக்க இந்த ஊடகத்தின் வாயிலாக உலகெங்கும் இருக்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற வாய்ப்பை பெற்றமைக்கு பெருமை அடைகிறேன். எங்கள் சின்னம், நமது சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழினத்திற்கு வாழ்வளிப்போம். அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் தான் நம்ம தத்துவம், அதான் நம்ம நோக்கம். ஆட்சி மாற்றமோ ஆள் மாற்றமோ இங்கே பயன் இல்லை. அதனாலதான் தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம்ங்கிற நிலைப்பாட்டை முன்வைக்கிறோம். இரண்டாவது, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்று எமது புரட்சி பாவலர் பாரதிதாசன் என்கிற கனக சுப்புரத்தினம் பாடிய அந்த புரட்சி பாவை பொது முழக்கமா முன்வைக்கிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. அதுக்குள்ளே எல்லாம் வந்துடும். நல்லாட்சின்னா எதை நல்ல ஆட்சின்னு சொல்லுவான், எல்லாமே அதுல அடங்கிடும். விரைவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து என்னென்ன செய்வோங்கிற வரைவை வெளியிட இருக்கிறோம். ஈகம்தான் ஒரு தியாகத்தினுடைய குறியீடா, அடையாளமாக தான் மெழுகுவர்த்தியை நம்ம பார்க்கிறோம். மற்ற விளக்குகள் எல்லாம் இப்போ ஒரு அகல் விளக்கோ மற்ற விளக்கோ அது தன்னை அழிப்பதில்லை. இது ஈகம். நாங்கள் என் மொழிக்காக இன்னுயிரை ஈந்தவர்கள், இன விடுதலைக்காக பல்லாயிரக்கணக்கில் உயிர் தியாகம் செய்தவர்கள். அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற என் அன்னை தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டிற்கு, உயர்வுக்கு, விடுதலைக்கு எங்களை வருத்தி கொண்டு தான் போராடுறோம். நேரத்துக்கு உறங்குறதில்ல, நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, சொந்தத்தை பார்க்கறதில்ல, அம்மா பார்க்கறதில்ல, அப்பா பார்க்கறதில்ல. எவ்வளோ ஈகங்களை செய்தானே நம்ம போராட்ட களத்தில் நிற்கிறோம். அதை உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றாக திரட்டினாலும் ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அணைச்சிட முடியாது. அதில் இரட்டை மெழுகுவர்த்தி. உதிரும் இலைக்கு மாற்றாக, மறைமுகை சூரியனுக்கு மாற்றாக கிளர்ந்தலும் புரட்சி தீ தான் இரட்டை மெழுகுவர்த்தி. எல்லாமே பிரச்சனை.
திமுக அதிமுக ரெண்டுமே பெரிய பிரச்சனை. அதில் வந்து முக்கியமாக இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு இல்லை, எல்லாமே பிரச்சனையாக தானே இருக்குது தமிழர்களுக்கு இந்த நாட்டில். கொள்கைன்னு ஒன்றே இல்லையே, ரெண்டு கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது? கொள்கைன்னு ஒன்றே இல்லை. கொள்கை என்பதே கை கொள்ளும் அளவு கொள்வது தான் கொள்கை. அதான் அந்த ரெண்டு கட்சிக்கும் கொள்கை, வேற ஒரு கொள்கையும் இல்லையா? நிறைய மக்களின் வளத்தை, மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை சுரண்டி லஞ்சம் ஊழலா பெறுவது, பல லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்குவது, ஒதுக்குவது, அந்த பணத்தை பாதுகாக்க கடைசி வர பதவியில இருப்பது. இதை தவிர வேற ஏதாவது தத்துவம் இருக்கா ரெண்டு கட்சிக்கு? ஒன்றும் இல்லை. புலிக்கொடி அங்கீகரிக்காம இல்ல, அங்கீகரிச்சிருக்காங்க. என் கொடி புலிக்கொடி பறந்துகிட்டு இருக்க. இப்போ அந்த புலி இல்ல இல்ல அங்கீ தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சு இப்ப புலிக்கொடியை அங்கீகரிச்சிருச்சு. புலி சின்னம் கேட்டது தான் மறுத்துருச்சு. அது இருக்குல்ல, நான் கேட்ட சின்னம் வந்து நான் வந்து காளை மாடு கேட்டேன், புலி கேட்டேன். புலி வந்து கொடுக்க முடியாது, அது உயிர் உள்ள விலங்குகளை தர முடியாது, தேசிய சின்னம்னு சொல்லுது, விலங்குன்னு சொல்லுது. அப்ப தேசிய மலர் எதுனா இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், தாமரைன்னு. அந்த தாமரையே ஒரு கட்சிக்கு சின்னமா கொடுத்துருக்கு. ஏன் கொடுத்துன்னா அது வந்து 2014 பிறகு அதெல்லாம் இல்லை, அது ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் ஒரு கருத்தை சொல்லிட்டே இருக்கு. 2014 பிறகு நாங்க கொடுக்கறது இல்லை. காளை மாடு என் அடையாளம், சேவல் என் அடையாளம் கொடுங்க, அதனால தரமாட்டேங்குது. பனை மரம் என்னுடைய தேசிய மரம். பனையை தான் நான் முதல்ல ரொம்ப புலி இல்லைன்னா பனையை வலியுறுத்தி கேட்டேன். பனை காஷ்மீர்ல ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, தென்னை மரம் மாதிரி இருக்குது. தென்னை இல்லைங்க, இது பனைன்னா தரமாட்டேங்குது. நான் இரட்டை பனை மரம் தான் கேட்டு ரொம்ப போராடினேன், தரல. அது கேட்டா வேற ஒரு மாநிலத்தில் இருக்குன்னு. அப்ப அங்க சைக்கிள் இருக்கு, இங்க சைக்கிள் இருக்கு, இங்க உதயசூரி இருக்கு, இன்னொரு மாநிலத்தில் உதயசூரி இருக்கு, இங்க ரெட்டையில இருக்கு, இன்னொரு மாநிலத்துலனா 2014 பிறகு பேசுங்கிறாங்க. நான் பின்னாடி பிறந்தது என் குற்றமானா பதில் சொல்றது. அது முன்னாடி கொடுத்துட்டோம். யானையை ஏன் கொடுத்தீங்க, சிங்கத்தை ஏன் ஃபார்வர்ட் பேக் கொடுத்தீங்க, மாயாவதி அம்மாவுக்கு அந்த யானையை ஏன் கொடுத்தீங்கன்னா இப்ப பேச அப்ப பேச அதை கொடுத்தாச்சு அப்படின்ற. அப்ப இந்த நாட்டுல பின்னாடி பிறந்ததே பிரச்சனையே இருக்கு. ஜனநாயகம் சமமா சரியா எல்லாருக்கும் இல்ல. அத நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அழிச்சிருங்க. அண்ணன் எம்ஜிஆர் நினைவிடத்துல ரெட்டையில இருக்குது, எல்லா சுகத்திலையும் ரெட்டலையும் உதயசூரியன் எழுதி கிடக்குது. அவங்க இதெல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க. எனக்கு சின்ன இன்னைக்கு தான் கிடைக்குது. எனக்கு இடுப்பு கீழே விளங்காது. அவன் தினம் உடற்பயிற்சி கூடத்துக்கு போறான். ரெண்டு பேரையும் ஒரே கோட்டில் ஓடுனா எப்படி? 65 வருஷமா சின்ன வச்சிருக்கவனும் 65 நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுக்குறவனையும் ஒன்னா ஓடுறான்னா எப்படி? என்ன ஜனநாயகம் அது? அழிச்சிருங்க. அமெரிக்கா மாதிரி அழிச்சிட்டு எனக்கு ஒரு 28, அவருக்கு 38 அல்லது 2,01,000 கூட எனக்கு கொடுத்து விடுங்க. ஒரு எண்ணெய் கொடுத்துருங்க எல்லாருக்கும். மொத்தமா எவனுக்கும் சின்னம் கிடையாது, புதுசா சின்னம். அவனுக்கு 101. ரொம்ப முன்னாடி இருக்கிற கட்சி 1 கூட அவனுக்கு 1. நாங்க 1,01,000 கூட இருந்துட்டு போறோம். அதான சரியான சமமான ஜனநாயகம் அதானே. அப்ப வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிற ஒரு நிலையத்தான் நம்ம பாக்குறோம். ஏற்கனவே இருக்கிற கட்சி அப்படின்னா ஒரு சட்டம் போடுங்க, இனிமே யாரும் புதுசா கட்சி தொடங்காத. இது நான் தமிழங்கிறதே மாற்று தானே. என்ன போய் கேட்டீங்க? பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை மாற்றுவதே மாற்று தானே. பணம் இருந்தா தான் அரசியல் செய்ய முடியும். எனக்கே எல்லாரும் கேட்கிறாங்க, பணம் இல்லாம எப்படி போட்டி விடுவான்னு. முடியாதுல்ல, போடுறேன்ல, அதுவே மாற்று தானே. அதுவே மாற்று தானே. நான் தமிழன், நான் இந்தியன், நான் திராவிடன் அப்படிங்கிற இடத்துல இல்ல, நான் தமிழன் அப்படிங்கறத பெரிய மாற்று. மாற்றுதான். எங்க இன முன்னோர்கள் இப்படி எல்லாத்திலும் போட்டிருக்காங்களா? 234 போட்டிருக்காங்களா? பகுதி கட்சி சில தொகுதி கட்சியால தான் இருந்திருக்கு தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றுல. அறிவிச்சிட்டேன், கடலூர்லயும் அறிவிச்சிட்டேன். இனி வந்து வலைத்தளத்துல ஏத்துவோம். புதுச்சேரி காரைக்காலுக்காக காத்திருக்கிறேன். அது இன்னொரு இந்த வாரத்துக்குள்ள அறிவிச்சுட்டு அதை மொத்தமா ஏற்றுவோம். நான் வெல்ல போறேன், நீங்க கூட்டணி விட்டு அதை விட்டால் வெற்றி பெற்றால் விட்டு விட்டாங்க கேள்வி கேட்டீங்க. இருக்கா இங்கிட்டு வாங்க, இப்படி வாங்க, கொஞ்சம் வாங்க, தயவு செய்து வாங்க. தம்பி அது அப்புறம் பேசுவோம் தம்பி. அது இருக்குதா இல்லையான்னு 2 மாசம் தானே தம்பி இருக்கு. 2 மாசம் காத்திருங்கள்.
இது ஒரு சர்வதேச சிக்கல் மாதிரி கேள்வி எழுப்பி விவாதத்துல என்ன போறேன் போய் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய வலிமை என்னன்னா, நீங்க தேர்தலில் முடிஞ்சு இன்னொரு 2 மாசம் கழிச்சு வாக்கு என்னது பிறகு அப்புறம் இதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேளுங்க, நான் சொல்றேன். மற்ற கட்சிகள் இலவசத்தை ஒழிக்கிறதா எங்களுடைய நோக்கம். நான் தனி மனிதன் கையேந்தனா பிச்சை, என் இனம் மொத்தமும் சேர்ந்து கையேந்தனா அது பிச்சை இல்லாம எப்படி இலவசமாகும்? இலவசம்ங்கிறது ஒரு திட்டமே கிடையாது, அது ஏமாற்று. இலவசம்ங்கிறதே நான் உலகத்துக்கு சோறு போட்டவன், நான் ஈக்கி எறும்புக்கும் இறையா இருக்கணும்னா அரிசி மாவுல கோலம் போட்டவன், எல்லாம் கல்ல போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் உலக பேரினம் தன்மானத்துக்காக தான் நான் உயிரே விட்டவன். நான் என்னை நான் தினம் உழைக்கிறேன், தினம் கார்டு மேல வேலை செய்யறேன். எனக்கு எதுக்கு இலவசம்? எனக்கு இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாம என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதுதான் ஆட்சி, அதான் சரியானது. அந்த ஆட்சியை கொண்டு வரதான் நாங்க பாக்குறோம். எதுக்கு இலவசம்? இலவசம் கொடுக்கற உங்களுக்கு தெரியுது, இப்படி இலவசம் கொடுக்கறாங்க, பணத்தை கொடுத்து வாக்கு பறிக்கிறாங்க, அது சரியில்லைன்னு தெரியுது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. யாரு ஒழிப்பா? யாரு செய்வா? யாராவது ஒருத்தர் செய்யணும்ல, நாங்க செய்யறோம். அந்த நிலையில என் மக்களை நீங்க வச்சிருக்க, அந்த நிலையில என் மக்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. அதான் இங்க இருக்கிறது. மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னா, மக்களை பிச்சைக்காரனா வச்சிருந்தா பசிக்கு என்ன பண்ணுவான்? கையெந்தத்தான் செய்வான், கையெந்தத்தான் செய்வான். இத்தனை ஆண்டுகள்ல ஒருத்தன் இலவசம் ஒரு தடவை பெறான், அடுத்த தடவை எனக்கு வேணாம், நான் என் வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சுன்னு ஒருத்தன் சொல்றான்னா, 2 ரூபாய்க்கு அரிசி, ஐயா கலைஞர் ஆட்சியில 2 ரூபாய்க்கு அரிசி, திருப்பி அடுத்த தேர்தல் அறிக்கையில 1 ரூபாய் அரிசி, 1 ரூபாய் அரிசி. இப்ப அந்த அரிசியும் காசு இல்ல, இலவசம். 1 கிலோ அரிசி நீ இலவசமா தர்ற, நீ 1 கிலோ மண்ணை இலவசமா தாவேன் பார்ப்போம். அப்ப என்னுடைய வெம்பாடு விட்டு உழைக்கிற வேளாண் பெருங்குடி மக்களின் உழைப்பு அவமதிக்கிற செயல் இல்லையா அது? நான் 6 மாசம் காட்டுலையும் மேட்லையும் வெயிலையும் பனிலையும் மழையிலையும் நனைஞ்சு வெம்பாடு விட்டு நான் வேர்வை ரத்தம் வேர்வையா ஊத்துறதுக்கு நான் உடம்பெல்லாம் உப்பு பூக்க நான் கருமாயப்பட்டு காடு மேடல விளைஞ்சு விளைவிச்சு கொண்டாந்து அரிசியை கொடுத்தா அது இலவசம், ஒரு மதிப்பும் இல்லை. அரிசி 1 கிலோ கொடுவேன், இந்த மண்ணை 1 கிலோ இலவசமா அவமதிக்கிற செயல் அது. அதனாலதான் நமக்கு இந்த இப்ப நீங்க போன ஆண்டு இலவசம் கொடுத்தீங்க, இந்த ஆண்டு வேணாம்னு சொல்றானா? இலவசமா 1 ரூபாய்க்கு அரிசி போட்டா தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியுங்கிற நிலையில வச்சிருந்தீங்க ஒரு இன மக்களை. இப்ப அதுவும் இல்ல, 1 ரூபா கொடுத்து வாங்க வக்கற்ற நிலை கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. இலவசமா போடணும் அரிசி. அந்த அரிசியை ஒரு தடவை ஐயா கலைஞரையோ அம்மா ஜெயலலிதா 1 தடவை சாப்பிட சொல்லுங்க அந்த அரிசி. எங்க வீட்டு கோழிக்கு போட்டா திங்காம ஓடிடுது. தேர்தல் அறிக்கை வெளியிடல, நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவைதான் வெளியிட போறோம். ஆட்சிக்கு இந்த தேர்தல் அறிக்கை விட்டு சுகமா சொரிஞ்சு தூங்க வைக்கிற ஆளுங்க நாங்க இல்ல. நான் மக்களின் குறை கேட்க வந்த பிள்ளை இல்ல, குறை தீர்க்க வந்த பிள்ளை. நான் என்னை பெத்த என் ஆத்தாளப்ப என் வீட்டுக்கு இருந்த குறைய சொன்னான், தீர்த்தேன். இப்ப என் நாட்டுக்கு இருக்கிற குறைய தீர்க்க வர்றேன். நான் குறை கேட்டுட்டு அம்மா என்னம்மா உங்க பிரச்சனைன்னு கேட்க வரல, என்ன பிரச்சனைன்னு தீர்க்க வர்றேன். பல ஆண்டுகளா பட்டு கருமாய் பார்த்துட்டு நொந்து போய் இந்த வேலையை செய்ய வந்திருக்கிறோம். அதனால நாங்க நாம் தமிழர் ஆட்சி நாங்கள் வந்தால் அப்படி கிடையாது, வாரம் செய்கிறோம், வந்தால் வர்றோம் செய்கிறோம். அதனால வரைவு ஆட்சிக்கு வந்தா எப்படி நடத்துவோம் அதுதாங்க, அததான் வரைவா கொண்டு வர்றேங்கிறேன், அததான் அந்த வரைவா கொண்டு வர்றேங்கிறேன். அதை ஒரு நாள் வெளியிடும் போது நீங்க எல்லாம் படிச்சுட்டு அதுல இருந்து கேள்விகள் தேவைப்படாதுங்கிறேன். இலவசம் என் மக்களுக்கு தேவைப்படாதுங்கிறேன்.